டேய் சொல்ல மறந்துட்டேன்டா, நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். யார் பொண்ணு மாப்பிள்ள? நானும் உங்க அப்பாவும் தான். உனக்கு அபிக்கு தான்டா. யாரை கேட்டு முடிவு பண்றீங்க? இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? நீங்களே எல்லாமே முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஏன்டா சத்தம் போடுற? டேய் என்னடா சத்தம்? நீ இந்த வீட்ல 4 பொருள் வாங்கி போட்டா என்ன வேணாலும் பேசலாமா? அந்த ஆள் தான் என்ன மதிக்கலனா வீட்ல நீங்களே என்ன மதிக்க மாட்டீங்களா? என்னடா உனக்கு பிரச்சனை? சம்மந்தின்னு கொஞ்சம் குலாவறீங்களே, அந்த ஆள் முன்னாடியே என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறானா? என்ன வீட்டோட மாப்பிள்ளை வச்சுக்கலான்னு பாக்குறானா? அவங்க தான் இதை செய்யற அதை செய்யறேன்னு சொன்னாங்களா, இல்ல நீங்க தான் அதை கேட்டீங்களா? டேய் என்னடா பேசுற? நான் உங்க அம்மா கல்யாணம் பண்ணும்போது ஒத்த பைசா வாங்கியிருப்பேனா? மிஸ்டர் பத்தவச்சலம், உனக்கெல்லாம் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். டேய் அப்பா பேரை சொல்றடா. அந்த ஆள் பேரா தானே? என்னது? நான் என்ன மொட்டை பையில எனக்கு வேலை இல்லையா, உடம்புல ஏதோ குறையா? அதே அப்புறம் எனக்கு தெரியும். என்ன பேசுறான் அவன்? நாளைக்குலாம் ட்ரெஸ் எடுக்க நல்லா வர முடியாது. வேணும்னா ஒரு புடவை எடுத்து கொடுங்க, கட்டிக்கிறான். ஏய் உட்காரு நான் பார்க்குறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் குணாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. குணா சொன்னாரா நாளைக்கு கல்யாண புடவை எடுக்க போறோன்னு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். யார் ஃபோன்ல? ஒன்றும் இல்லை, சமந்தி ஃபோன் பண்ணியிருந்தாரு. வரதட்சணை 100 பவுன் நகையும் மாப்பிள்ளைக்கு வீடும் காரும் கேட்டிருந்தாரு. அது விடுமா, எனக்கு இருக்குதே ஒரே பொண்ணு. இதெல்லாம் உனக்கு தானே, நான் பார்த்துக்கிறேன், எதுவும் கவலைப்படாத. நீருமா, நான் பார்த்துட்டு வரேன். நேரம் போன் பேசிட்டு இருக்க, வெள்ள வா. ஏய் என்னடா பிரச்சனை? ஏய் எவனோ அது போலீஸ்காரர்ல பிரச்சனை பண்ணுது. யாரா அவன்? ஏய் அண்ணா சார். மாப்ள என்ன பிரச்சனை? எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஏய் முதல்ல உன் பொண்ணை வெள்ள வர சொல்லியா? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. நீ எங்களை உள்ள போடுறது எல்லாம் பிளான் பண்ற, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் மாட்ட மாட்டோம். ஏய் குணா என்னாச்சு இப்படி வந்திருக்க? என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ மேக்கப்பே போடாம வந்திருக்க. நீதான் என் பிரச்சனை. இந்த கல்யாணம் தான் எனக்கு பிரச்சனை. லவ் பண்ண உடனே அவனுக்கு கல்யாணமா? ஒரு டுயட் சாங் ஃபாரின்ல இல்ல லோக்கல்ல எதுவுமே இல்ல. ஒரு டச்சிங் ஒரு கிசிங் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல சார். எப்படி நீங்க உள்ள போங்கப்பா. ஏய் உங்க அப்பா இருக்கேன்னு பாக்குறியா? உங்க அப்பனை பத்தி சொல்லட்டுமா? அவனை பத்தி தெரியுமா? சொல்லு. உங்க அப்பா இருக்கானே, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இருக்க. என்னடா திமிரா? விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஏய் நீ என்னடி பேசிட்டே இருக்கும்போது மேல கை வைக்கிற? இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன். நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், இதோட இந்த கல்யாணம் நின்னு போச்சு. குட் பை. மச்சான் நீ இவ்வளோ பண்ணியும் உன்னை குட் பைன்னு சொல்லிட்டு போறாளே, அவ உண்மையான நல்ல பொண்ணு தான் மச்சான். அவளை விட்டுறாத மச்சான், பாவண்டா. குடிகாரனை கட்டிட்டு வாழ்றதை விட கடைசி வரைக்கும் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன்ப்பா. அவ உன்னை உண்மையில விரும்புறானம்மா? அப்பா ஏன்னா அவன் குடிக்கல, இத்தனை வருஷமா குடிக்கிறான். எனக்கு தெரியாது யாரு குடிச்சிருக்காங்க குடிக்கலன்னு. அப்புறம் மச்சான் கல்யாணத்தை எப்படியே நிறுத்திட்டோம், ஹாப்பி தானே? டேய் அதுக்கு எதிராக இப்படி குளிங் சிரிச்சுனுங்கிறா? டேய் கண்ணில் தண்ணி வர அளவுக்காடா சிரிப்பா? ரொம்ப ஓடுறா நீ.
டைம் இல்லை மச்சான். டேய் 9 மணி தானே ஆகுது, இன்னும் 1 ஹவர் இருக்குது, பொறுமையாக உட்காந்து குடிக்கலாம். நான் உண்மையில செத்துருவேனாடா? டேய் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுன்னு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, ஃப்ரீயாக விடு. எனக்கு மட்டும் வாழணும்னு ஆசை இருக்காதடா. ம் இருக்கும்டா. ஏய் இந்த நாயில உயிரோட இருக்கு. ஏய் நீ சாவே, நான் உட்காந்துருக்கானே புலி மூட்டை மாரி, இவனை சாவ சொல்லு. டேய் அவன் சொன்னா அவனும் சொல்கிறான், என்ன ஏன்டா சொல்கிறேன்? நான் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதுவே எனக்கு சாவோட பயத்தை காமிச்சிருச்சுடா. இது அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா. டேய் அது ஒரு மாதிரி இருந்தால் இது கொடுறா. இது எப்படி தெரியுமா இருக்கு? ம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ம் அவளை 8 வருஷமா ஃபாலோ பண்ணி ம் அவளை ஓகே பண்ணி ம் இப்ப கல்யாணம் வந்தா நான் செத்துருவேனா? போடாது. எனக்கு அபிராமி வேணும் மச்சான், எனக்கு அபிராமி வேணும். அப்போ நான் மச்சான் நீ இங்க இருக்க மச்சான், இங்க இருக்க, இங்க இருக்கா சார். நான் செத்துட்டா இவனும் செத்துருவான். செத்துருவலடா, செத்துருவல, செத்துருவலடா, செத்துருவல சொல்றேன். இப்படி 5 நிமிஷம் புச்சா செத்துருவேன் நான் உண்மையுமே. செத்துருவல, செத்துறணும், கொண்டுருவானுங்க பொழுது, இதை குச்சிட்டு சாவும். யாரை பார்த்து பேசுங்க சரியா? கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் வாட்ஸ்அப். டேய் யாரை பார்த்துடா பேசுங்கிற? பாக்கியவதி. பாக்கியவதி எமர்ஜென்சி. அப்பா, அப்பா ஏன்பா அழுறீங்க? பாச்சு அழாம சொல்லுங்கப்பா. அம்மாக்கு என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. டாக்டர் என்னப்பா சொல்றாரு? ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. ஒரு வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துட்டானுடா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா நாங்க பாத்துறோம். டாக்டர் அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? உங்கள் அம்மா கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஆனால் ஆர்கன் பேங்க்கில் கிட்னி கிடைச்சா ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிடலாம். அப்போ ஆப்ரேஷன் பண்ணிடலாமே. ஆர்கன் பேங்க்ல டிஷ்யூ எதுவும் மேட்ச் ஆகல. we are trying our level best. பார்க்கலாம், நீங்களும் உங்க சைடுல ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன் கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க டாக்டர். என் கிட்னி வேணா எடுத்துங்க டாக்டர். பிளட் ரிலேஷன் கொடுக்கலாம் ஆக்சுவலி. இவங்க 2 பேருக்குமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தென் we will Okay. decide. இவங்க டெஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு டீ பார்சல். தம்பி இஞ்சி டீயாப்பா? நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன். ஏய் ஏன்டா அப்படி இருக்கிறா? என் டைம் முடியறதுக்குள்ள எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா இப்படி. டேய் அழாதடா, அழுதா ஒன்றும் ஆக போகிறதில்ல, அமைதியாரு. இந்தப்பா தம்பி. ஒரு நிமிஷம்ண்ணா. ஏய் வா போலாம். அச்சான் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ மனசு போட்டு குழப்பிக்காத, நீ சீக்கிரம் வா, நான் போகிறேன். அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் ஆண்டிக்கு என்னாச்சு? வீட்டில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. கேட்டா ஒரு கிட்னி ஃபெயிலியர்ன்றான். அவ கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஆசைப்பட்டாங்க பரவாயில்ல சம்பந்தி, ஆனால் நீங்கள் ஆசைப்படலையே. பா சும்மா இருங்கப்பா. என்ன சம்மந்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவனுங்க எங்க வந்தானுங்க?
போடுறா போனா ரிங்க போகுது ஹலோ ஹேய் எங்க அப்பா வயசுல பேசுறேன் சார் அவங்க அம்மா வயசு வந்துச்சு. ஹலோ நான் தான் குணாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. குணா சொன்னாரா நாளைக்கு கல்யாண படம் எடுக்க போறோன்னு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடெல்லாம் கொடுத்துறாதீங்க, நல்ல பெரிய வீடாவே கொடுங்க. 100 சவரன் நகை, அது மட்டும் இல்ல ஒரு பெரிய காரு. இதெல்லாம் கொடுத்தா கல்யாணம் இல்ல கல்யாணம் கட்டு. இப்ப போன் கட்டு. ஏய் எச்சி பண்ணாதடா. சரி இப்ப அது கத்துமா? அப்படி இப்பெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது. இப்ப கத்துட்டுமா? இப்ப கத்துறா. சொல்றா. டேய் டாக்டர் உன் டிஷ்யூ மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரா. சீக்கிரம் ஹாஸ்பிடல் வாடா. இந்த உடனே வரேன்டா. அண்ணா எவ்வளோ ஆச்சு? யாராவது சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. அண்ணே ஸ்பாட் அவுட். ஏய் எடா ஒரே இருட்டா இருக்கு. யாரா நீ? நீயா? பச்சை துரோகி. தூ ஏன் நான் கொன்ன? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தேன். நான் சொன்ன முக்கியமான கண்டிஷனை நீ மீறிட்ட. நல்லா யோசிச்சு பாரு கூட. தூக்கிட்டா சீட். டேய் அஸ்ட்ரா வெஸ்ட்ரா பேபி. வாட் இஸ் திஸ்? 2 நாளா சரியா தூங்கல. அதானே தூங்கிட்டேன். சாரிண்ணே. நீ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் நான் கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ஏண்ணே பண்ணல? காய் காயினா? நல்லா யோசிச்சு பார். அண்ணே எவ்வளோ ஆச்சு? 25 ரூபா. இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை க்ளோஸ் பண்ணேன்னு? திரும்பவும் தூங்கிட்டேனா? உன்ன மாதிரி ஒரு தண்டு கருப்பத்தை நான் பார்த்ததே இல்லடா. நீ சஸ்பென்ஸோட சாவு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வெப்பன்ஸ். நீ சொம்பு சாமிகிட்ட எப்படி வம்பு பண்ணியோ அதே மாதிரி மின்னல் சாமி கிட்ட தானு சொல்றவன் வம்பு பண்ணான். அவன் தலைய தனியா தட்டி தூக்கிட்டு வந்துட்டான் பார். அடுத்து நீதான். எதை வச்சு உன்னை கொல்லலாம்? இந்த சீல்டை வச்சு உன்னை செதுக்கவா இல்ல இந்த சுத்தியில வச்சு உன் புத்தியில அதை மண்டைய உடைக்கவா? இந்த ஈட்டியை வச்சு உன் போட்டியை எடுக்கவா?
ஆனா அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இத கையில போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சொடக்கு போட்டா நீ படக்குன்னு போயிடுவ. அச்சோ, இதுல ஒண்ணு காணாம எங்க போயிருக்கோம்? என்ன தேடுறீங்க? வாயில் என்னடா போட்டுருக்க? ஜெம்ஸ் மிட்டாய் டேஸ்டே இல்ல பாரு. ஐயோ துப்புடா பஸ், வயிறு வச்சு செத்துருடா. என்னடா நீ இந்த கண்ணு தான் இதே ஒர்க் ஆகும்டா. எங்க அம்மாக்கு ஆபரேஷன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். இந்த உலகத்துல அண்ணே அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? இது உனக்கு இல்லடா, அவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். இந்த உலகத்துல ரெண்டு விஷயத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒண்ணு டைம், இன்னொன்னு உயிர். என் மேல கை வைக்கிற, இந்த கையை வச்சே உன் கதையை முடிக்கிறேன்டா. இந்த கையோட பவரை பாக்குறியா? விட்டுன. டேய் இப்ப போறடா சொடக்கு, சொடக்கு மேல சொடக்கு போடுற. அச்சுக்கா நீ காலி. என்ன ஒர்க் ஆகல? பேட்டரி போட மறந்துட்டா. இது இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். வேணாண்டா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. எனக்கே சொடக்கு போட பாத்தியா? நல்லா போட்டுக்கோ, அது டம்மி, எனக்கே ஒர்க் ஆகல. டேய் இதே பிறகு உங்களுக்கு வந்துச்சு. டேய் 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 வேணாண்டா, என்னை விட்டுடுறா. டேய் என்னை கொண்டாதுடா. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. டேய் நான் வெறும் ஏஜென்ட் தான்டா, என்னை விட்டுடுறா. இப்போ நான் போட்டுமா சொடக்கு? டேய் டேய் எனக்கு 30 நாள் டைம் கொடுத்து என்ன சாவடிக்க பார்த்தல, ப்ளீஸ்டா நீ சாவடி.